ஆயுர்வேதம் என்பது அழகிற்கு மட்டுமா? ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்கிற எந்த விதமான ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு மக்கள் முன்னாடி கொண்டுட்டு போனாலுமே, அதுக்கு ஆயுர்வேதா அப்படிங்கிற ஒரு டேக்லைன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆயுர்வேதிக் சோப், ஆயுர்வேதிக் ஷாம்பு, ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், ஆயுர்வேதிக் க்ரீம், ஆயுர்வேதிக் ஃபவுண்டேன் இந்த மாதிரி வச்சுருக்கும்போது, மக்கள் மனசில் வந்துட்டு ஆயுர்வேதானா வெறும் அழகுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதோ அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஆயுர்வேதாவில் அழகான, ஆழமான, அளவற்ற சிகிச்சை முறைகள் கொண்ட ஒரு மருத்துவ சிகிச்சை முறை தான் ஆயுர்வேதா. அது மாதிரி மக்கள் நம்மகிட்ட நிறைய கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அலோபதி மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இது கூட வந்துட்டு ஆயுர்வேதா மருந்தும் சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக அலோபதி மருந்து எடுக்கும்போது ஆயுர்வேதா மருந்தும் சேர்த்து எடுத்துக்கலாம். சேர்த்து எடுத்துக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. இன்னொன்று அதை எடுக்கும்போது வேணும்னா உங்களுடைய இதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் வந்துட்டு இடைவெளி விட்டுட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து அதிகமாக கேட்குற கேள்வி வந்துட்டு ஆயுர்வேத மருந்தில் வந்துட்டு பக்க விளைவுகளே கிடையாதுல்ல அப்படிங்கிறது. தகுந்த ஆலோசனை இல்லாமல் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ அதனால் வந்துட்டு எந்த மருந்துகளாக இருந்தாலுமே அளவான முறையில் தான் எடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்க விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து வந்துட்டு ஆயுர்வேதா மருந்துகள் எல்லாமே வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு செயலாற்றுவதற்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிறோம், உடனே வந்துட்டு நோய் சரியாகாது அப்படிங்கிறது. ஆயுர்வேதாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்களுடைய அறிகுறிகளுக்கு வந்துட்டு சிகிச்சை அளிப்பது கிடையாது. நோய்க்கு எது காரணமோ அதை வேரோடு எடுத்து வெளியே போடணும். அப்போ நோயோட தன்மையும் நோயோட தீவிரமும் உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னா, அப்போ நோயை குணப்படுத்துவதற்கான கால அவகாசமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே தவிர உடனே வந்து சரியாகாது அப்படிலாம் கிடையாது. காய்ச்சலாக இருந்தால் அப்படின்னா நம்ம 3 நாள்லையும் சரியாகும். அதுவே ஆமஜூரமாக இருந்தால் 30 நாள் ஆகும். அதனால் நோயோட தீவிரத்தையும் நோய்க்கான காரணத்தையும் பொறுத்து தானே கால அவகாசம் ஆகுமே தவிர, நோய் மருந்து போய் நம்ம உடம்புல வேலை பார்ப்பதற்காக கால அவகாசம் கிடையாது. நம்ம உடம்புல போன உடனே அது சாப்பாடோடு சேர்ந்து செரிமானம் ஆகி நம்ம உடம்புல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அது நோயை மொத்தமாக குணமாகிறதுக்கு தானே அந்த கால அவகாசமே தவிர மருந்துக்கான கால அவகாசம் அது கிடையாது.